எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 33 40 வசனங்கள் முடிய வாசி கேட்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33 40 முடிய. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டயங்களுக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நீருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்தி கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மையல்லாமல் பூரணமாகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். ஆமென். இந்த நாளில் நம்மளுக்கு விசேஷமான ஒரு நாளாக இருக்கின்றது. நம்ம அதில் அருமையான சீனியர் ஆயர் வென்சன் கருணாகரன் ஐயர் அவர்கள் வெள்ளூர் மாவட்டத்தில் எல்லா சபைகளிலும் அநேக திருச்சபைகளிலே ஆயராக தேவ நாம மகிமைப்படும்படியாக அவருடைய திருப்பணியை செய்திருக்கார்கள். என்னுடைய அழைப்புக்கு இணங்கி நம்மதிலே வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். அவர்கள் அறிவிலும் கடவுளுடைய ஞானத்திலும் அநேகரை பயிற்றுவிப்பதிலே மிகவும் தேவனுடைய கிருபை பெற்றவர்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய இந்த ஊழிய பணியில் நான் அநேக ஆயர்மார்களை பார்த்துருக்கின்றேன். ஆனால் இவங்க ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்கள். அநேக ஏழை எளிய கிராம திருச்சபையில் நலிந்த இருக்கிற நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இவங்களே பல வீடுகளுக்கு சென்று காணியை கலெக்ட் பண்ணி அந்த பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க. இது எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம். ஆகையினால இந்த நாளில் நம்முடைய அழைப்புக்கு இணங்கி வந்திருக்கிற அருமையான ஆயர் அவர்களை திருச்சபையின் சார்பாக நன்றி கலந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளிலும் கூட ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். கடவுளுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். என்னை அன்புடனே அழைத்து இந்த காலையிலே உங்களோடு கூட சேர்ந்து கடவுளை தொழும்படியான வாய்ப்பை அழைப்பை கொடுத்த ஆயர் ஆண்ட்ரூ அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்களோடு சேர்ந்து இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றேன். கடவுளை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய கிருபை நிமித்தமும்
உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். எங்கள் கன்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் அமர்ந்து உம்மை தொழுது கொள்ளுகின்ற உம்முடைய பிள்ளைகளின் சிந்தனைகள், எண்ணங்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உமக்கு எப்பொழுதும் பிரியமாய் இருப்பதாக. ஆமென். அருமையானவர்களே, இந்த திருச்சபைக்கு வந்து கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி நம்முடைய ஆயர் அவர்கள் அல்லது போதகர் அவர்கள், ஊழியர் அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அவரை நான் தொலைபேசியில் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி எந்த தலைப்பை பற்றி நான் உங்களுடைய திருச்சபையில் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுவது என்று நான் சொன்னேன். கேட்டபொழுது அவர் விசுவாசத்தை பற்றி என்று சொன்னார். நான் அவரிடத்தில் விசுவாசத்தை பற்றி தான் எங்கும் சொல்லுகிறார்களே, விசுவாசம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறதே, அதை குறித்து நான் வேறு என்ன விதமான செய்தியை சொல்ல முடியும் என்று அவரிடத்தில் கேட்டேன். அப்போது அவர் விசுவாசம் எல்லாருக்கும் இருக்குதுங்கய்யா, ஆனால் விசுவாசிகளாகவே போய்விடுகிறார்கள் என்று சொன்னார். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இருக்கிறது, ஆனால் விசுவாசிகளாகவே போய்விடுகிறார்கள் இந்த உலகத்தை விட்டு என்று சொன்னார். எனக்கு என்னுடைய மூளையில் ஒரு அதிர்ச்சியான அலை ஒரு ஃப்ளாஷ் லைட் என்று சொல்லுவார்கள். அப்படி போல அந்த வார்த்தை அவருடைய தீர்க்கமான சிந்தனையை எனக்கு உணர்த்தியது. இதை நான் உங்ககிட்ட அவருக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் சொல்லலை. கடந்த வாரத்தில் கூட ஒரு ஆலயத்தில் நான் கடவுளுடைய செய்தியை கொடுக்கும் பொழுது இதை கோடிட்டு காட்டினேன். அவர்கள் ஆலய ஆண்டு விழாவை நடத்தினார்கள். அந்த ஆலயத்தில் கடந்த 20-25 ஆண்டுகளாக அவர்களுடைய விசுவாசம் எப்படி வளர்ந்திருக்கிறது அல்லது வளரவே இல்லையா என்கின்ற சில கருத்துக்களை அவர்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன்.
முதலாவது, இந்த நாளிலே உங்களோடு கூட ஒரு 3 கருத்துக்களை சொல்ல ஆசிக்கிறேன் என்று சொல்ல விரும்புகிறேன். திருச்சபையிலே ஆதி திருச்சபையிலே நாம் அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை நாம் ஒருவேளை திருப்பி பார்ப்போமானால், விசுவாசிகள் தான் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அருமையானவர்களே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அப்போ ஆரம்ப கால திருச்சபையில் விசுவாசிகள் தான் இருந்தாங்க. அவங்க தான் கூடி கடவுளை தொழுது கொண்டார்கள். தொடர்ந்து நீங்கள் 47வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ இங்கே 3 விதமான காரியம். ஒன்று, விசுவாசிகள் கூடினார்கள். அந்த விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த ரட்சிப்பின் விளைவாக ஒவ்வொரு நாளும் திருச்சபையிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருந்தார்கள். ஆகவே திருச்சபை என்பது விசுவாசிகளை கொண்டதுதான். நாம் எல்லாரும் விசுவாசிகளாய் இருக்கிறோம், அதில் தவறு இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசி 8வது அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். நாம் விசுவாசிகள் தான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள்தான், ஆண்டவரின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருப்பவர்கள்தான். ஆனால் அவர் கேட்டது, விசுவாசிகளாகவே போய்விடுகிறார்கள். அவர்கள் இந்த சமுதாயத்தில், அவர்கள் வாழுகிற இடங்களிலே கடவுளுக்கு, அவரை அறிகிற அறிவுக்கு அடையாளங்களாக, அற்புதங்களாக நாம் இருக்கிறோமா என்பது தான் அங்கே எழுகிற கேள்வி. நாம் பிறந்ததிலிருந்து நான் கிறிஸ்துவன், ஆனால் என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது
அதுதான் நாம் எழுப்ப வேண்டிய கேள்வி. மற்றவர்களை அனுதினமும் ஆண்டவரண்டையில் நடத்துகின்ற ஒரு வாழ்வாக இருக்கிறதா, பிறருடைய வாழ்வு ரட்சிக்கப்படத்தக்கதான ஒரு வாழ்க்கையை நாம் கடவுளுடைய கையிலே இருந்து ஒரு கருவியாக, ஒரு ஊழியனாக அவர்களை அனுதினமும் அவருடைய மந்தைக்கு சேர்க்கின்ற ஒரு ஊழியனாக இருக்கிறேனா, இல்லை நானும் விசுவாசின்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இங்கே நான் உங்களுடைய ஆயரை, போதகரை பெருமைப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. நான் ரெவரண்ட் ஹென்றி விக்டர்கிட்ட சொன்னேன். அவர் இங்கே ஒரு திருச்சபையை நிறுவி இருக்கிறார். உங்களை ஆண்டவருக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த இடத்திலே ஒரு கட்டிடத்தை ஏற்படுவதற்கான ஒரு நிலத்தை வாங்கி இருக்கிறார். ஒரு அழகான ஆலயத்தை ஆண்டவருக்கு சாட்சியாக அல்லது திருச்சபையில் ஒரு அடையாளமாக இங்கே எழுப்பி இருக்கிறார். என்னை பற்றி நான் சொல்லணும்னா, நாங்கள் ஏற்கனவே இருக்கிற சபைகளை மேய்கிறவர்கள் தான். இந்த சபைகள் மிஷினரி காலத்தில் இருந்து, வெளிநாடுகளிலிருந்து மிஷினரிகள் வந்து இந்த உலகத்தில், இந்த நாட்டில் கடவுளுடைய வார்த்தையை அறிவித்து அநேகரை ஆண்டவருக்குள் நடத்தி அவங்க ஏற்படுத்திட்டு போன அந்த சபையை நிர்வகிக்கின்றவர்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நாங்கள் செய்திருக்கிற பணி. எங்கள் பேராயர் லெஸ்லி நியூபிகின் மேக் கிறிஸ்டியன்ஸ் குட் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்வார். இருக்கிற கிறிஸ்தவர்களை நல்ல கிறிஸ்தவங்களாக நீங்கள் மாற்றுங்க, அவ்வளோ போதும் நமக்கு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் கடவுள் நம்மை அழைத்திருக்கிற அந்த அழைப்பில் சமுதாயத்தின் மத்தியில் நாம் அடையாளங்களாக, அற்புதங்களாக, ஆண்டவருடைய ஊழியர்களாக இருக்கிற அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்ல ஆசிக்கிறேன், விரும்புகிறேன். இந்த விசுவாசம் ஆரம்ப காலத்தில் நீங்கள் அந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 44 வாசித்து பாருங்க. அங்கே அவர்கள் விசுவாசிகளான பொழுது தங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் கொடுத்திருந்தவைகளை கொண்டு வந்து ஆலயத்திலே வைத்து பொதுவாய் அனுபவித்தார்கள். தனக்கென்று, தங்களுக்கென்று, தங்கள் குடும்பத்திற்கென்று வைத்து கொள்ளவில்லை. அவங்க கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த கொடை, இந்த தாளந்து, இந்த பொருள், இந்த செல்வம் கொண்டாந்து கோயிலில் வச்சுட்டாங்க. சேர்ந்து வாழுகிற வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அப்படி இருந்ததுனால தான் அனுதினமும்
சபையிலே மற்றவர்கள் சேர்ந்து கொண்டே இருந்தார்கள். நமக்கு விசுவாசத்தை பற்றி நிறைய காரியம் தெரியும். அது தெரிஞ்சதுனாலேயே நாம் விசுவாசிகள் என்று யோசித்து கொள்ளக்கூடாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கக்கூடாது. அது நமக்கு தெரியும். விசுவாசிக்கிறவன் பதறான், வசனம் தெரியும். இப்படிப்பட்ட விசுவாசியாது இருந்தால் நிலை பெற மாட்டீர்கள் என்று ஒரு தீர்க்கதரிசி சொல்றார். ஆனால் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் என்ன பண்ணுவாங்களா? துன்பப்படுவார்கள். இந்த விசுவாசத்தில், இந்த நம்பிக்கையில், கடவுளிடத்தில் நாம் உறுதியான நம்பிக்கையை வைத்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். நான் கடவுளை தவிர வேறு யாரையும் நம்பி இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை கடவுளை தான் நம்பி இருக்கிறதா? மிகப்பெரிய கேள்வி. தேவைப்படுற இடத்துல கொஞ்சம் காசு கொடுத்து காரியத்தை நிகழ்த்த விரும்புகிறோம். எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுகிற அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள். சில சமயத்தில் நாம் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுவது இல்லை. அப்போ இது கடவுளுடைய சித்தமாக இருந்தால் நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் இந்த காரியத்தை கடவுள் நமக்கு கொடுக்கவில்லை என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு, சும்மா ஒரு உதாரணத்துக்கு, பல சமயத்தில் மருத்துவமனைக்கு போகிறோம். எவ்வளவோ நேற்று இந்த வாரத்தில் ஒரு சாவுக்கு நான் போயிருந்தேன். அந்த இறந்து போன அந்த வாலிபனுடைய தகப்பனாரை பார்த்து நான் ஆறுதல் சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார்? 22 வருஷமாக இவனுக்காக மருத்துவமனையில் நாங்கள் போராடணும், ஆனாலும் இவனுடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை என்று இருதயம் தொய்வுற்ற நிலையிலே. ஆனால் அதில் கடவுளுடைய சித்தம் இருக்கிறது. கடவுளுக்கு அவனை அழைத்து கொள்ள வேண்டும் அல்லது அவனுடைய வாழ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு சொந்தமானவன் அல்ல, எனக்கு சொந்தமானவன் என்று கடவுள் ஒருவேளை இவர்களுடைய சரீர முயற்சிகளிலே அவர்களுக்கு வாய்ப்பு பலன் கிடைக்காமல் போன இப்படி நிகழ்ந்தது என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் நம்முடைய மனசில் ஒரு துணிச்சல், ஒரு நம்பிக்கை, அத்தகைய விசுவாசம் வேறு ஒன்றவே இல்லை. நான் போன மாதத்தில் ஒரு வீட்டில் ஆஸ்திரேலியாவில் இருந்து ஒரு பாடியை கொண்டு வந்தாங்க. அந்த வீட்டுக்கு போனால் அந்த அம்மா என்னை பார்த்து என்ன சொன்னாங்க? ஏன் நான் வயசாயிட்டேன், என்னை எடுத்துக்கூடாதா அந்த கடவுள்? 36 வயசில் என்னுடைய மகனை எடுத்து கொண்டார். நம்முடைய விசுவாசம் நாம் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் நிகழ்ந்தால்தான் நமக்கு விசுவாசமாக தெரிகிறது. அல்லது நம்முடைய வாழ்க்கையில்
நாம் விரும்புகின்ற காரியங்களை எல்லாம் கடவுள் நமக்கு வாய்க்கச் செய்தார். அதை தான் நாம் விசுவாசம் என்று உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ வேறு வார்த்தையில் உங்கள் ஆயர் சொன்ன வார்த்தையை நான் விளக்க முற்படுகிறேன். நம்முடைய சுய தேவைகளுக்காகத்தான் கடவுளை நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம். அந்த சுய தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமற் போனால் நாம் கடவுள் மீது கொஞ்சம் நம்பிக்கையிலே தளர்ந்து போகிறோம். அப்போது இவங்க ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்னா, விசுவாசம், இந்த விசுவாசத்தை அவர் மேலே வைக்கலாம். அவர் மேலே வச்சா நமக்கு கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று பார்த்தீங்களா எல்லாரும் சொல்கிறீங்க. அந்த குறைபடாது எல்லாத்தையும் கடவுளுக்கு கொடுப்பாரு அப்படி என்ற அந்த எதிர்பார்ப்போடு தான் ஆண்டவரிடத்தில் நாம் நம்பிக்கையாய் இருக்கிறோம். அதை தான் உங்களுடைய ஆயர் போடிட்டு சொல்லுகிறார். விசுவாசிங்களாகவே இருந்துட்டு போயிடுறாங்களே, அவர்களுடைய வாழ்வு அடையாளமாக இந்த சமுதாயத்திலே அற்புதங்களாக இருக்கவில்லையே என்கின்ற ஏக்கமும் பெருமூச்சும் அவருடைய உள்ளத்திலே ஒவ்வொரு நாளும் இருக்கிறதை நான் உணர்கிறேன். ஆகவே விசுவாசம் என்பதை இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே நாம் கடவுளிடத்தில் நம்பிக்கையோடு இருக்கிறோம் என்று சொன்னால் பெறுகிறதற்கு மாத்திரமல்ல, நன்மைகளை கடவுளிடத்திலிருந்து ஈட்டுவதற்கு மாத்திரமல்ல, கடவுளிடத்திலிருந்து நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக பலவிதமான நிலையில் எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் சரீர சுகமும் பதவி உயர்வும் பொருள் சார்ந்த நிலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே செல்வந்தன் பணக்காரன் என்று சொல்லத்தக்கதான நிலைகளிலே வாழ்வதற்காக தான் ஆண்டவரை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் ஒருவருடைய பிரசங்கத்தை நான் கேட்டேன் யூடியூப்பில். அவர் என்ன சொல்கிறாரு, கடவுள் எனக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் கொடுத்துருந்தாரு, அந்த மோட்டர் சைக்கிளுக்கு அது ஒரு சபையார் ஒரு கொஞ்சம் வசதியானவர் அதை பார்த்து, என்ன இந்த மோட்டர் சைக்கிளை வச்சுன்னுக்கிற, இது வேணா இந்த காரை எடுத்துன்னு போயிடு, என் வீட்டில் இருக்குது, இதை நீ உபயோகப்படுத்துனார். அப்போ கடவுள் எனக்கு கார் கொடுத்தார் என்று சொல்லுகிறார். அப்புறம் ஒருத்தர் பார்த்தாராம், இது என்ன என் பழைய காரு, இது உனக்கு புதிய கார் நான் வாங்கி கொடுக்குறேன், உனக்கு என்ன பிராண்டு வேணும் அப்படின்னு இப்படியே அடுக்கி கொண்டு போகிறார். அது என்னமோ ஆடி காருன்றாங்களே, அது இப்பொழுது என்னிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ கடவுளை பற்றுகிற பற்று என்பது, கடவுளை விசுவாசிக்கிற விசுவாசம் என்பது ஒன்று மேலே ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே வசதிகளிலே பெருகுகிறது என்று தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரம் கொஞ்சம் நாம் விறுவிறுப்பாக அதை பார்ப்போம்.
ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். அதுதான் நாங்கள் செஞ்சுன்னுக்கிறோன்னு நாம் சுலபமாக சொல்லிடலாம். ஆனால் 35வது வசனத்தை பாருங்க. என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன். இங்க ஆண்டவர் அவரை பின்பற்றுவது, அவரை பற்றி கொண்டிருப்பது, அவருக்கு சீடனாக இருப்பது, அவருடைய விசுவாசியாக அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கின்ற ஒரு நபராக இருப்பது என்று சொன்னால், அவருடைய சுவிசேஷத்து நிமித்தம், அவருடைய வார்த்தையின் நிமித்தம், அவர் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். விளங்குதா? ஜீவனை இழக்க நாம் நம்முடைய கஷ்டங்களிலெல்லாம் நம்முடைய ஜீவனை பாதுகாத்து கொள்ள விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். அது பாதுகாக்கப்படவில்லை என்று சொன்னால், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை மறந்து போனார், ஆண்டவர் அவருக்கு நம்பருக்கு துரோகம் பண்ணிட்டாரு, இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கிறவர்களாக இருக்கிறோம். இங்கே விசுவாசத்தின் ஆரம்பமே, அவரிலே நாம் வைக்கின்ற அந்த நம்பிக்கையின் துவக்கமே, என் நிமித்தம் தன் ஜீவனை, என்னுடைய சுவிசேஷத்தின் வார்த்தைகளின் நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன். இழத்தல் தான் விசுவாசத்தினுடைய ஆரம்ப படி என்று நான் நினைக்கிறேன். அந்த காலத்தில் திருச்சபையினுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா, ஜாதியை விட்டுவிட்டார். அந்த நாட்களிலே இருந்த உயர் ஜாதி என்பவைகளை இழந்துதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் இருக்குது, அது சமுதாயத்தின் மத்தியிலே இருக்கிறது. ஆனால் சாதியை இழந்து விட்டார்கள், வீட்டை இழந்தார்கள், செல்வத்தை இழந்தார்கள். உம்மை அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காகவே எல்லாவற்றையும் இழந்தார்கள். நம்முடைய விசுவாசம் அப்படி இருக்குதா? அதுதான் அவர் எழுப்புகிற அந்த கேள்வியினுடைய தாக்கம். ஆகவே அந்த நாட்களிலே அவரை பற்றி கொண்டவர்கள், உங்களுக்கு தெரியாத ஒரு காரியத்தை நான் சொல்லலை. ஸ்தேவான், அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். யாக்கோபு என்னும் திருச்சபை தலைவர், அவருடைய தலை வெட்டப்பட்டது. அவங்க தலையை இழந்துட்டாங்க, வாழ்வு ஜீவனை இழந்த. ஆனால் அந்த ஸ்தேவான் என்ன சொல்கிறான்? வானங்கள் திறக்கப்பட்டிருக்கிறதை, தேவதூதர்களுடைய நடமாட்டத்தை நான் பார்க்கிறேன் என்று மரண துன்பத்தின் மத்தியிலிருந்து சொல்லுகிறான். அப்படி நம்ம சொல்ல முடியுமா? வானங்கள் திறக்கப்பட்டிருக்கிறதையும் மனுஷகுமாரன்
வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறதையும் என் மரணத்திலே நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, அவனுடைய மரணத்தை அங்கே அமர்ந்து ஒரு அதிகாரியாக பார்த்து கொண்டிருந்த சவுல் என்கின்ற வாலிபன் கொஞ்ச நாள்லேயே ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார். அவனுக்கு மனசில் என்னதான் இருந்தாலும் இவன் இப்படிப்பட்ட ஒரு மரணம், கொடூரமான ஒரு மரணத்தின் மத்தியில் வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, கடவுளுடைய சிங்காசனம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அதில் உட்கார்ந்து, இது அவன் தலையில் நிச்சயமாக உருட்டிக்கொண்டே இருந்திருப்பான். இந்த வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு! அதனால தான் ஆண்டவர் அவனை சந்தித்த உடனே அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நாளிலே இவன் என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு சொல்லுவேன். புறஜாதிகள் மத்தியிலே இவன் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக நான் இவனை, அப்போ கடவுள் நம்பிக்கையிலே அவனுக்கு அந்த பவுலை அழைக்கும் பொழுதே பாடுபட வேண்டும், புறஜாதிகள் மத்தியிலே பாடுபட வேண்டும், தன்னுடைய உபத்திரவத்தின் மத்தியிலே இந்த ஊழியத்தை அவன் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ விசுவாசிகள் தொடங்கும் பொழுதே அவர்களுக்கு இதுதான் அழைப்பாக இருந்தது. அதை பற்றி நாம் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சந்தித்த அநேக வேதனைக்குரிய காரியங்கள் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனை தடவை வழியில் ஆறுகளாலும் தண்ணீர்களாலும் அவருக்கு வந்த மோசங்கள், எத்தனை தர அவர் 1 அடிகள் அடிக்கப்பட்டார், திருடர்களால் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு நைய புடைக்கப்பட்டார் அப்படின்னு அந்த 11வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் தெளிவாக தான் பட்ட கடந்து வந்த பாதையினுடைய அனுபவங்களை அவர் எழுதியிருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, இழப்பதற்கு ஆண்டவர் நிமித்தமாக நம்முடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுவதற்கு மாத்திரம் நீங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நான் சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 14வது அதிகாரத்தில் 26 முதல் 35 வசனங்கள், அந்த அதிகாரம் முடியும் வரை நீங்கள் பாருங்க. எல்லாமே இழக்கணும். அதான் அதனுடைய எதிர்மறையான அல்லது எதிரான உண்மையை நமக்கு உணர்த்துகிறது. என் நிமித்தம் உங்களுடைய மனைவி பிள்ளைகளை இழக்கிறவர், தாய் தகப்பனை வெறுக்கிறவன், எல்லாமே ஆரம்பிக்கிறது தங்களுடைய சொத்துக்களை இழக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த இழத்தலிலே தான் நம்முடைய நம்பிக்கை பிறக்கிறது என்று நான் உணர்கிறேன். 3வதாக ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். சுய தேவைகளுக்காக ஆண்டவரை பற்றி கொண்டிருப்பது விசுவாசம் அல்ல. ஆண்டவருக்காக இழப்பதிலே தான் விசுவாசம் பிறக்கிறது. 3வதாக பரிசுத்த பவுல் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம்
7வது வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்போ விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உறுதியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையில் என்ன இருக்கும்? கொஞ்சம் யோசித்து சொல்லுங்களேன். போராட்டம் இருக்கும். விசுவாசம் என்பது அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். விசுவாசம் என்பது ஒரு போராட்டம். நான் ஒரு புத்தக சாலைக்கு போனேன். அங்கே ஒரு சின்ன புஸ்தகம் எனக்கு கண்ணில் பட்டது. அதுக்கு என்ன பேர், டைட்டில்னா ஃபெய்த் தட் ரிபல்ஸ். ஃபெய்த் தட் ரிபல்ஸ் என்று அந்த புத்தகத்தினுடைய டைட்டில், பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசம் போராட்டம் செய்கிற, எதிர்ப்பு தெரிவிக்கின்ற விசுவாசம். அப்போ அருமையானவர்களே, இந்த காலையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, விசுவாசம் என்பது ரொம்ப நாம் உக்காந்துக்கின்னு கண்ணை மூடிக்கின்னு கடவுளை கேட்டால் அவர் உடனே கிராண்டட்னு எழுதி நமக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுவாருன்றது அர்த்தம் இல்லை. அந்த விசுவாசத்திற்காக நம்முடைய வாழ்க்கையை பணயம் வைக்க வேண்டும், போராட வேண்டும். அப்படி போராடினவர்களை தான் இந்த பட்டியலிலே பார்த்தோம். நீங்கள் கவனிச்சிங்களா? இது இந்த எபிரேயர் 11வது அதிகாரத்தில் விசுவாசத்தை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது முதலிலே வரலாறு சொல்லப்படுகிறது. யார் யார் என்னென்ன விதமான இழப்பை தங்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்தார்கள் என்பதை தான் ஆபிரகாமு, ஈசாக்கு, ஏனோக்கு அல்லது அந்த பட்டியலிலே வருகிற எல்லாரும் என்னென்ன காரியங்களை நிகழ்த்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் வாசித்த இந்த பகுதியில் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள். அந்த 35வது வசனத்தை வாசிக்கிறேன். ஸ்திரீகள் சாக கொடுத்து தங்களுடையவர்களை உயிரோடே எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். எவ்வளவோ பேர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள். இதெல்லாம் விசுவாசத்தினால் விளைந்த அனுபவங்கள். நீங்களும் நானும் ஒருவேளை நம்புறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமான்னு எனக்கு தெரியல. நாம் எப்படி ஆகிலும் உயிரை காப்பாற்றிக்கலான்னு ஆனால் இவங்க எப்படி ஆகிலும் என்னுடைய உயிரை ஆண்டவருக்கு நான் தருவதே என்னுடைய நம்பிக்கை. அவருடைய வார்த்தை மக்களுடைய உள்ளத்திலே வாழ்விலே எழுதப்பட வேண்டும். இப்படி தானே அறுப்புண்டார்கள்,
37வது வசனத்தில் சுருக்கமாக சொல்கிறாரு, கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். இதுதான் விசுவாசத்தினுடைய அடையாளங்கள் என்று இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த நாட்களிலே இப்படிப்பட்டவர்கள் இல்லாததினால நம்மிடையே இருக்கின்ற தலைவர்கள் இப்படிப்பட்ட அடையாளங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே காண்பிக்க மறுக்கிறதுனால தான் திருச்சபையினுடைய வாழ்வு மங்கிக்கொண்டே இருக்கிறது. இப்போ எங்கள் திருச்சபைன்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. தென்னிந்திய திருச்சபை யாரால் ஆளப்படுது உங்களுக்கு தெரியுமா? பேராயர்களால் அது நிர்வகிக்கப்படவில்லை. இன்னைக்கு இருக்கிற நிலைமை 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகளாலே அந்த அலுவலகம் நிர்வகிக்கப்படுகிறது. ஏன் இந்த பரிதாபமான அல்லது தலைகீழான நிலை? நாம் இழப்பதற்காகல. இந்த திருச்சபையில் என்னத்தை வாரிக்கலாம், எதை வித்துடலாம், எதை சொந்தமாக்கி கொள்ளலாம், எதன் மூலமாக நாம் பணத்தை கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் என்ற அந்த ஒரு நிலை இருந்ததுனால இன்று நிர்வாகத்தை நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டார்கள். அது எவ்வளோ நாளைக்கு தொடருமோ எனக்கு தெரியல. ஏன்னா இந்த திருச்சபையிலே மூலதனத்தை ஏற்படுத்தி கொள்ளுவதற்காக தான் ஊழியர்கள் இருந்தாங்க. இந்த திருச்சபையை உழைப்பதற்கு தங்களுடைய திறமைகளை தங்களுடைய ஜீவனை கொடுப்பதற்காக அல்ல. இதில் இருக்கிற கட்டடத்தில் இதில் இருக்கிற நிலத்தை விற்று காசு சம்பாதிக்கலாம். அப்போது பணம் அவர்களுடைய நம்பிக்கையாயிடுச்சு. விசுவாசம் என்பதுக்கு அவங்க மாதிரி எழுதுகிற காரியம் என்னென்னா பணத்து மேலே நாம் நம்பிக்கை, வசதி, இவைகளை நாம் யோசிக்க வேண்டும். ஆனால் இவ்வளவும் அடைந்த துன்பப்பட்ட இந்த விசுவாசிகள் கடைசி வசனத்தை பாருங்க. எதுக்காக இவ்வளவு காட்சி? 39வது வசனம், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போயிட்டாங்க. ஏன்? அவங்க விசுவாசிகள் இல்லையா? விசுவாசிகள் தான். இதனுடைய பலன் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்தார். இது சுருக்கமாக சொல்லணும்னா, அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அவர்கள் இழந்த வாழ்வு நாம பலன் பெற வேண்டும். அல்லது ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருப்பது போல சொல்லணும்னா, கோதுமை மணியாக நிலத்தில் விழுந்தார்கள். அது முளைத்ததுனால நாம் எல்லாரும் அதன் மணிகளை அதனுடைய பலனை சேகரித்து வாழுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு நாம் நம்மை அல்லாமல் பூரணத்துவம் பெறாது.
அப்போது அவங்க தங்களை விதைகளாக விதைத்திருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்வு மண்ணிலே கோதுமை மணியாக விழுந்தது. அந்த விசுவாசத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணுன்னா, சாதுராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ, நேபுகாத் நேசர் முன்னால் நின்று என்ன சொல்கிறாங்க? நாங்கள் நம்பியிருக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார். அவர் எங்களை விடுவிக்காமற் போனாலும் இந்த விக்கிரகத்துக்கு நாங்கள் தலை வணங்குகிறதில்லை என்று சொல்ல அவர்களுடைய விசுவாசத்தை நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த காலம் கனிய வேண்டும் என்று நாம் விளங்க வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அடையாளங்கள், இந்த சரீரத்தின் அச்சடையாளங்கள் நம்மிடத்தில் இங்கே இருக்கிறது. நமக்காக பிற்கப்பட்ட அவருடைய சரீரம், நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தம். நான் அவரை பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன் என்று தோமா சொன்ன பொழுது ஆண்டவர் அவனை முன்னால் நின்று பாடுறா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் சரீரத்தின் அச்சடையாளங்களை காட்டினார். என்னுடைய கையில் பாரு, என்னுடைய கால்களில் பாரு, என்னுடைய விழாவிலே பாரு, இது உங்களுக்காக நான் பட்ட விசுவாசத்தின் அடையாளம், தழும்புகள் என்று சொல்லி அவனை உறுதிப்படுத்துகிறார். அதனால தான் அவன் நம்ம நாட்டுக்கு வந்தான். இங்கே ஒரு இரத்த சாட்சியாக மரித்தார். ஆகவே அருமையானவர்களே, நாம் விசுவாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மால வரக்கூடிய சுகம், பலன், ஜீவன் அல்லது பொருள், வசதிகள் இதை பற்றி கொள்றதில்லை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனது உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்தோடு கூட அவனை காத்து கொள்ளுவீர். இந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பற்றி கொள்வோம். ஆண்டவருக்காக இந்த சமுதாயத்தில் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்க கற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய வாழ்வு அநேக துன்பங்களின் அடையாளங்கள் நிறைந்த சரீரமாக இருக்கட்டும். கடவுள் கிருபை செய்வாராக. ஆமென். தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே, தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே, தூய ஆவியே, கனநேயமேவியே, தூய ஆவியே, கனநேயமேவியே, தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே. மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, ஆமாண்டவரே, இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் பணம், சொத்து, வீடு, உலக வழிபாடுகள், உலக சந்தோஷங்கள் இவளையே மக்கள் தேடி ஓடிக்கொண்டிருக்கார்கள் சுவாமி. இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க, சீரமைத்து கொள்ள ஆண்டவரே நம்முடைய தாசனை கொண்டு எங்களோடு கூட வெளிப்பட்ட நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. எங்களுக்கு முன்னோடிகளாய் வாழ்ந்த சகல பரிசுத்தவான்களும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் துக்கங்களையும் அனுபவித்தார்கள். அது அவருடைய விசுவாசத்தின்
அடித்தளமாக இருந்தது சுவாமி. நாங்களும் அவனமாகவே எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. விசுவாசத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டது உண்மை சாமி, விசுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்மை சாமி. அந்த விசுவாசத்தை கடைசி மட்டும் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. வார்த்தையை ஆண்டவரே எங்களோடு பகிர்ந்து கொண்ட அன்புதாசருக்காக, ஆண்டவரே குடும்பத்துக்காக, அவர் செய்து வந்த எல்லா திருப்பணிகளுக்காக நன்றியோடுமை துதிக்கின்றோம். இன்னும் ஆண்டவரே நம்முடைய பணியை செய்ய தயவு, பலன், கிருபை, சௌக்கியம் பூரணமாக இருக்கட்டும். ஆண்டவரே அந்த ஒவ்வொருவரையும் நம்முடைய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். வரத்தடைப்பட்ட அனைத்து தரப்பு மக்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவர் இரக்கம் காண்பிற்காக ஒவ்வொருவரையும் தனிநபராகவும் குடும்பங்களாகவும் ஆசீர்வதிப்பிறாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடே இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரே அனுப்ப வார்த்தையேனோ அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியோ இப்போதும்மை தேடி வந்து மனதோர போற்றினோ மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தோழுவோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். எல்லார் சார்பாக அருமையான ஆயர் அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.